எப்போ முடியும் இதுக்கு பார்ட் 2 லீட்லாம் கொடுக்கும்போது ஐயோ தயவு செஞ்சு பார்ட் 2லாம் எடுத்துறாதீங்கன்ற மாதிரி இருக்கு. வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப ஒரு அது அவரோட நேச்சுரலா இல்ல. மிஸ்டர் எக்ஸே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ப்ரோ. படம் வந்து ஹவுஸ் மிஸ்டர் எக்ஸ் நல்லா இருக்கு. அவர் நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. 100% ஒரு ஃபுல்ஃபில்லடான மூவிலாம் கிடையாது. பட் பாலிவுட்ல நிறைய இந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்கோம். நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு. அதுக்கு சல்மான் கான், ஷாருக் கான்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் எல்லாம் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் அதுலேயுமே இருக்கும். பட் படமாக பார்க்குறப்போ ஓரளவு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி படங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நடக்குமா நடக்காதெல்லாம் தாண்டி அந்த கேரக்டர் அந்த ஹீரோவை பார்க்குறப்போ ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு தான் நம்ம ஆளுங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்மளால முடியாத ஒரு விஷயத்தை அவன் பண்ணும்போது ரசிப்பாங்க. ஸோ தமிழில் அந்த மாதிரி படங்கள் பெருசாக வந்தது கிடையாது. அதுக்கான முனைப்புமே இங்கே பெருசாக ஏற்பட்டதும் கிடையாது. அப்படியே வந்தால் கூட அதை அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. ஸோ முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு படம் ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். ஃப்ளாஸ் இருந்தாலுமே நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டோட மூவி. ஆக்சுவலி டெக்னிக்கலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையாக சொல்லணும்னா நிறையா நான் ஏஜென்ட்ஸோட வெப் சீரிஸோ மூவிஸோ இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் பெரிய மைனஸாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, டெக்னிக்கலாக ஒரு நியூக்ளியர் பாம் காட்டும் போதோ, ஒரு ஏவுகணையை இது பண்ணும்போதோ, இல்லை வேறு நாடை காட்டும் போதோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிற மாதிரி இருக்கும். இது டெக்னிக் சும்மா அவங்களா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம். பட் இந்த படத்தில் அந்த எதுவுமே இல்லை. உண்மையிலே இந்த படத்தை ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா டெக்னீஷியனை பாராட்டணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரு ஹாலிவுட்டில் ஒரிஜினலாக அந்த நியூக்ளியர் காட்டின இடமா இருக்கட்டும், அந்த லொக்கேஷனை காட்டின அந்த ஒரு ஃபீல்லாம் வந்து டெக்னீஷியன் அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி கௌதம் கார்த்திக் அவரோட வில்லத்தனமான ஆக்டிங். ஏன்னா நான் இது வரைக்கும் அவரை ஒரு சாக்லேட் பாயாக பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ ஒரு மாற்றம் வரும்னு அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஏஜென்ட்டுங்கிறத கலந்த ஒரு வில்லத்தனம் இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட அவர் ஃபேஸில் கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அந்த மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருந்தது. மஞ்சு வாரியர்ஸோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இட்ஸ் மிஸ்டர் எக்ஸ் இஸ் ஃப்ளாப். மிஸ்டர் எக்ஸ் தான் சொல்ல முடியும். நல்லா இல்லை, மிஸ்டர் எக்ஸ் நல்லா இல்லை. அவங்க ட்ரெய்லர்ல அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை காமிச்சாங்க. படம் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஏமாந்துட்டோம் ப்ரோ. ட்ரெய்லர் எப்பயுமே ட்ரெய்லரில் வந்து சில படங்கள்லாம் ட்ரெய்லரில் காமிப்பாங்க. அதை நம்ம வந்து நினச்சி ஏமாந்துடக்கூடாது. அந்த ஏமாற்றம் தான் இது. கொடுத்த அளவுக்கு பில்டப் கொடுத்த அளவுக்கு இல்லை, பெருசாக இல்லை, ஒர்க் அவுட் ஆகல.